Good evening, student. Good evening. Good evening, sir. Good evening, sir. Good evening. Good evening. Good evening, sir. Good evening, ma. Good evening, sir. அடுத்தது பாருங்க. குட் ஈவினிங். எல்லாம் வந்துட்டீங்களா? ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நரம்பு கட்டுப்பாடு மற்றும் ஒருங்கிணைப்பு. ஸோ இந்த நரம்பு மண்டலத்தை பத்தி ஒரு சிம்பிளா தான் இது இருக்கும். இது ரொம்ப ஈஸியானது தான். நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துருக்குறோம் இதுலயும். சரிங்களா? ஸ்கிரீன் தெரியுதுங்களா? Yes, sir. Yes, sir. ஓகே, கவனிமா. ஸோ நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு ஒன்று சொன்னோம். ஹோமியோஸ்டாசிஸ்னா என்ன, யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஹோமியோஸ்டாசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம் ஏற்கனவே. உடலோட சமநிலையை மெயின்டைன் பண்ணும். எப்பயுமே நம்ம அதிகமா சால்ட் எடுத்துக்கிட்டாலும் கரெக்டான அளவு சால்ட்டை வச்சுக்கிட்டு ரிமைனிங்கை நம்ம பாடியில இருந்து அவுட் பண்ணிடுறோம். அதே மாதிரி வாட்டர் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான வாட்டர் லெவலை நம்ம பாடி மெயின்டைன் பண்ணும். அதே மாதிரி சுகர் லெவல், சால்ட் லெவல், அதே மாதிரி மினரல்ஸோட லெவல் எல்லாமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். அதே மாதிரி பாடி பிஹெச்சையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். பாடி டெம்பரேச்சர் 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னா அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். இதெல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு நமக்கு இந்த நரம்பு மண்டலம், நியூரல் கண்ட்ரோல் அண்டு கோஆர்டினேஷன் ரொம்ப முக்கியம். சரிங்களா? நம்ம உடம்ப கரெக்டா மெயின்டைன் பண்றது தான் ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஹோமியோஸ்டாசிஸ் நமது உடலின் சீரான உடல்நிலையை ஹோமியோஸ்டாசிஸ் பராமரிப்பதற்காக உடலில் உள்ள உறுப்புகள் அல்லது உறுப்பு மண்டலங்களின் செயல்பாடுகள் ஒருங்கிணைக்கப்படுதல் அவசியம் என்பது நமக்கு தெரியும். அதாவது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். நம்ம உடம்புல ஒரு ப்ராசஸை கரெக்டா மெயின்டைன் பண்ணணும்னா 2-3 ஆர்கன் சிஸ்டம் ஒன்னா சேர்ந்துதான் அந்த வேலையை செய்யும். இதுல பாத்தீங்கன்னா நமது உடம்போட எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது நமது எண்டோகிரைன் சிஸ்டமும், சர்க்குலேட்டரி சிஸ்டம், அதே மாதிரி நர்வஸ் சிஸ்டம், இந்த 3 சிஸ்டமும் சேர்ந்து நம்ம உடம்புல எல்லாத்தையும் கரெக்டான அளவுல மெயின்டைன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இதுதான் ஹோமியோஸ்டாசிஸ். வாட் இஸ் ஹோமியோஸ்டாசிஸ்? Homeostasis means it is one of the process. In this process, which maintain the internal equilibrium. உடம்போட சமநிலையை கரெக்டா மெயின்டைன் பண்றதுதான் இந்த ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னா உடம்போட சமநிலை. சரிங்களா? இன்டர்னல் ஈக்லிபிரியம் நோட் பண்ணி வச்சுக்கங்க. இன்டர்னல் ஈக்லிபிரியம் தான் ஹோமியோஸ்டாசிஸ். இந்த ஹோமியோஸ்டாசிஸ் நமக்கு கரெக்டா இருக்கணும்னா அதான் நம்ம சொன்னோம், 2-3 ஆர்கனோட சிஸ்டம் எல்லாமே நமக்கு தேவைப்படும். சர்க்குலேட்டரி சிஸ்டம், எண்டோகிரைன் சிஸ்டம், அதே மாதிரி நர்வஸ் சிஸ்டம், இதெல்லாம் சேர்ந்துதான் நம்ம உடம்புல நடக்கிற எல்லா ப்ராசஸையுமே கரெக்டா கண்ட்ரோல் பண்ணி வைக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஒருங்கிணைப்பு என்பது ஒரு செயல்முறை. இதன் மூலம் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட உறுப்புகள் தொடர்பு கொண்டு ஒன்றுக்கொன்று தங்களது செயல்பாடுகளின் மூலம் பூர்த்தி செய்து கொள்கின்றன. ஒருங்கிணைப்பு அப்படின்னா ஒருத்தர் மட்டும் இல்லை, 2-3 ஆர்கன் ஒன்னா சேர்ந்து தங்களுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டா பூர்த்தி செய்து கொள்வதை தான் நம்ம ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறோம். இப்ப நம்ம எல்லாமே ஒருங்கிணைச்சு ஒரு ஆன்லைன் கிளாஸ்ன்னு இருக்கிறோம். சரிங்களா? அந்த மாதிரி நம்ம உடம்புல நடக்கிற எல்லா செயல்களையும் கரெக்டா மெயின்டைன் பண்றதுக்கு 2-3 சிஸ்டம் இருக்கும். ஒரு சிஸ்டத்தை எடுத்துக்கிட்டு அதுல நிறைய ஆர்கன் இருக்கும், எல்லா ஆர்கனும் இன்வால்வ் ஆகும். இந்த மாதிரி ஆர்கன் எல்லாம் இன்வால்வ் ஆகிதான் நம்ம உடம்புல ஒரு ஹோமியோஸ்டாசிஸ். ஸோ ஹோமியோஸ்டாசிஸ்ங்கிறது ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்ல விச் மெயின்டைன் த இன்டர்னல் ஈக்லிபிரியம், நம்மளோட உடம்போட சமநிலையை மெயின்டைன் பண்றது தான் இந்த நியூரல் சிஸ்டத்தோட மெயினான வேலை அப்படின்னு சொல்றோம். உதாரணமாக ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன செய்யறோம், வேகமா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், உடற்பயிற்சியை மேற்கொள்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம எந்த ஆர்கன் மட்டும் பண்ணுது அப்படின்னு விட்டுறாது. இப்ப நம்ம ரன்னிங் வேகமா ஓடிக்கிட்டு இருக்கிறோம், காலு தானே ஓடுது, நமக்கு என்ன அப்படின்னு ஹார்ட் இருக்காது. ஸோ வேகமா ஓடும்போது ஆக்சிஜன் அதிகமா வேணும், பிளட் சர்க்குலேஷன் அதிகமா வேணும். அப்படின்னா உடனே சர்க்குலேட்டரி சிஸ்டம், அதே மாதிரி ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சரிங்களா, அதே மாதிரி நமக்கு எனர்ஜியை கொடுக்கறதுக்கு
இன்சுலின் என்ன பண்ணும்? குளுக்ககான், இன்சுலின் எல்லாமே செயல்பட்டு நமக்கு எனர்ஜியவும் கொடுக்கும். சரிங்களா? இந்த மாதிரி எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னா நம்ம பாடியில கோஆர்டினேட் பண்றதுக்கு சில சிஸ்டம் இருக்கு. உடற்பயிற்சி செய்யும் போது நல்ல நமக்கு ஆக்சிஜன் வேணும், நியூட்ரிஷன் வேணும். அதே மாதிரி நமக்கு வந்து அந்த இடத்துக்கு கொண்டு போறதுக்கு சர்க்குலேட்டரி சிஸ்டம் வேணும். இதெல்லாம் கோஆர்டினேட் பண்ணி அந்த வேலையை செய்து இதைதான் நம்ம ஒருங்கிணைப்பு அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஒருங்கிணைப்புனா என்னங்க? ஒரு வேலையை செய்யறதுக்கு ஒன்று மட்டும் இல்ல 2-3 ஆர்கன் சிஸ்டம் எல்லாம் ஒண்ணா ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்றோம். இதுல பாருங்க, இதயம் என்ன பண்ணுது? இதய துடிப்பை அதிகப்படுத்துது. சுவாச வீதத்தின் அதிகரிப்பு மற்றும் இரத்த நாளங்களின் வழியே அதிகரித்த இரத்த ஓட்டம் போன்றவைகளின் தேவைகளுக்கு அதிகப்படியான ஆக்சிஜன் வழங்குதல் வேண்டும். இவைகளுக்கெல்லாம் அதிகப்படியான ஆக்சிஜன் வேணும். ஏன்னா நம்ம ரன்னிங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணும்போது மசில்ஸ் எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த இடத்துல இருக்கிற குளுக்கோஸ் எல்லாம் டிப்ளீஷன் ஆகிரும். அந்த இடத்துல இருக்கிற குளுக்கோஸ் தீர்ந்து போயிருச்சுன்னா உடனே அந்த இடத்துக்கு வந்து குளுக்கோஸை கொண்டுட்டு போகணும். சரிங்களா? இல்லைன்னா நமக்கு தசை சோர்வு வந்துடும். அதனால நம்ம எல்லா சிஸ்டமும் ஒண்ணா சேர்ந்து அந்த வேலையை செய்யுது. இதைதான் ஒருங்கிணைப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல நமக்கு என்ன தெரியும்னா ஹோமியோஸ்டாசிஸ்னா என்னன்னு தெரியணும். ஹோமியோஸ்டாசிஸை சரிங்களா? ஹோமியோஸ்டாசிஸை மெயின்டெனன் பண்றது எந்த ஆர்கன் சிஸ்டம்? கீழ்கண்டவற்றில் ஒரு சிஸ்டம் நமது உடலில் ஹோமியோஸ்டாசிஸை சமநிலைப்படுத்துகிறது, இல்லைன்னா அதை வந்து மெயின்டெனன் பண்ணுகிறது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா என்ன எழுதணும் அப்படின்னா கீழே இருக்கிற ஆர்கன் சிஸ்டத்துல நரம்பு மண்டலம் இருந்தா அதுதான் ஆன்சர். சரிங்களா? அதே மாதிரி எண்டோகிரைன் சிஸ்டம் நரம்பு மண்டலம், அதே மாதிரி நமக்கு சர்க்குலேட்டரி சிஸ்டம், இது மூணையும் கொடுத்தாங்கன்னா இது மூணுமே இது மாதிரி மூணா தனித்தனியா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது மூணுமே கரெக்டா வரும். ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, உடம்போட சமநிலை, உடம்புல நடக்கிற எல்லா ப்ராசஸையும் சமநிலைப்படுத்துறது தான் ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு நிறைய ஆர்கன் சிஸ்டம் ஒன்னா செயல்படுது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ற ஆர்கனை தவிர வேற 2-3 சிஸ்டமும் அதுல இன்வால்வ் ஆகுது. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இன்வால்வ் ஆகுது, சர்க்குலேட்டரி சிஸ்டம் இன்வால்வ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 2-3 ஆர்கன் சிஸ்டமும் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாருங்க, உடற்பயிற்சி நிறுத்தப்படும் போது நம்ம ஒரு உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அதை நிறுத்தும் போது நரம்புகள், நுரையீரல், இதயம் மற்றும் சிறுநீரகத்தின் செயல்பாடுகள் படிப்படியாக அவற்றின் சாதாரண நிலைக்கு திரும்புகின்றன. நம்ம ஓடும் போது ஹார்ட் அதிகமா 75, 78 இந்த மாதிரி துடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். உடனே குறையாது, கொஞ்சம் கொஞ்சமா அதோட லெவலை குறைக்கும். இதுதான் சொல்றாங்க, நம்ம உடற்பயிற்சியை நிறுத்தும் போது ஒவ்வொரு ஆர்கனும் அதோட இயல்பு நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமா திரும்பும் அப்படின்னு சொல்றாங்க. ஹோமியோஸ்டாசிஸ்னா என்ன சொல்லுங்க? என்னமா ஹோமியோஸ்டாசிஸ்னா? உடல் சமநிலை சார். உடல் சமநிலையை உடல் சமநிலையை சீராக வைப்பதற்காக நமது உடலில் எந்த ஆர்கன் சிஸ்டம் உதவுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நரம்பு மண்டலம். ஸோ இன்டர்னல் ஈக்லிபிரியம். ஸோ இதுக்கு இன்னொரு பேரு, ஹோமியோஸ்டாசிஸ்க்கு இன்னொரு பேரு டு மெயின்டெனன் த இன்டர்னல் ஈக்லிபிரியம். நம்ம உடம்புல வந்து இருக்கிற இன்டர்னல் ஈக்லிபிரியத்தை வந்து சமநிலைப்படுத்துறது தான் ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த ஒரு வார்த்தையில நிறைய இருக்குது, எல்லாமே இருக்குது. மினரலோட லெவலை கரெக்ட் பண்ணும், வாட்டர் லெவலை கரெக்ட் பண்ணும், சரிங்களா? நம்மளோட குளுக்கோஸ் லெவலை கரெக்ட் பண்ணும், பிஹெச்சை கரெக்ட் பண்ணும், உடலோட வெப்பநிலையை கரெக்ட் பண்ணும், எல்லாமே கரெக்ட் பண்ணி உடம்புல இவ்வளவுதான் இருக்கணும் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுல எல்லாம் வந்து நமக்கு உடல் சமநிலை கரெக்டா இல்லை அப்படின்னா அதனால நமக்கு ஒரு சில ஆர்கன்லாம் நல்லா ஒர்க் பண்ணல அப்படின்னா உடல் சமநிலை இருக்காது. இப்போ ஒருத்தருக்கு நர்வஸ் சிஸ்டத்துல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு உடல் சமநிலை கரெக்டா இருக்காது. சரிங்களா? இந்த மாதிரி பாருங்க, இவ்வாறு தசைகள், நுரையீரல், இதயம், இரத்த நாளங்கள், சிறுநீரகங்கள் மற்றும் பிற உறுப்புகளின் செயல்பாடுகள் அனைத்தும் உடற்பயிற்சி செய்யும் போது ஒருங்கிணைக்கப்படுகின்றன. இத்தனை உறுப்புகள் ஒருங்கிணைக்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் தசைகள், நம்ம எக்ஸசைஸ் பண்ற ஏரியா வந்து நல்லா ரிஜுவனேஷன் ஆகி மசில்ஸ் எல்லாம் நல்லா பைண்ட் ஆகும். தசைகள்,
அதே மாதிரி நுரையீரல் நல்லா ரெஸ்பயர் பண்ணணும். அதே மாதிரி இதயம், இரத்த நாளங்கள், சிறுநீரகங்கள் மற்றும் பிற உறுப்புகளின் செயல்பாடுகள் எல்லாம் சேர்ந்துதான் அதை ஒருங்கிணைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஏர்லி மார்னிங் நம்ம எந்திரிச்சு ஒரு வேலையை செய்யறோம் அப்படின்னா ஆக்சிஜனோட லெவல் கீழேயே இருக்கும், ரொம்ப கீழே இருக்கும். நம்ம மசில்ஸ் எல்லாமே தேவையான ஆக்சிஜனை நல்லா எடுத்துக்கும். அந்த நாள் ஃபுல்லா நம்ம வந்து சுறுசுறுப்பா இருப்போம். ஏர்லி மார்னிங் ஒரு 5 o'clock எந்திரிச்சு நல்லா நமக்கு நல்ல பிரெயின் பவர் வேணும்னாலும் என்ன செய்யணும் அப்படின்னா, பிரெயினோட ஆக்டிவிட்டிஸ் அதிகப்படுத்தணும் அப்படின்னா மூச்சு பயிற்சி செய்யலாம். சரிங்களா? நல்ல ஞாபக சக்தி அதிகமாகும் மூச்சு பயிற்சி. அந்த மூச்சு பயிற்சியில நம்ம என்ன செய்யறோம், ஆக்சிஜனை நிறைய எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வெளியில விடுறோம். ஸோ அதெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஞாபக சக்தி அதிகமா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு செல்ஸுக்கும் என்ன வேணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நியூட்ரிஷனும் ஆக்சிஜனும் தான் ரொம்ப முக்கியம். நார்மலா கிடைக்கிற ஆக்சிஜனோட நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது அதிகமான ஆக்சிஜன் நமக்கு ஒவ்வொரு ஆர்கனும் எடுத்துக்குது. ஒவ்வொரு செல்லுக்கும் தேவையான ஆக்சிஜனை நல்லா ப்ரொவைட் பண்ணுது. ஓகேங்களா? இதனால் நம் உடலில் உள்ள நரம்பு மண்டலம் மற்றும் நாளமில்லா சுரப்பி மண்டலம், அதான் எண்டோகிரைன் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம், போன்றவைகள் கூட்டாக ஒருங்கிணைக்கப்பட்டு மற்றும் உறுப்புகளின் அனைத்து விதமான செயல்பாடுகளும் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒத்திசைக்கப்பட்ட முறையில் செயல்படுகின்றன. இது ரெண்டுமே எந்த ஆர்கனையுமே விடாது. இந்த வேலையை செய்ய அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆர்கனுக்கும் வேலையை கோஆர்டினேட் பண்ணி வச்சிரும். அதனாலதான் எண்டோகிரைன் சிஸ்டத்தை நம்ம என்ன சொல்றோம், கெமிக்கல் மெசஞ்சர், கெமிக்கல் கோஆர்டினேட்டர் அப்படின்னு சொல்றோம். எண்டோகிரைன் சிஸ்டம்னா பாருங்க, நாளமில்லா சுரப்பி மண்டலம். நாளமில்லா சுரப்பி மண்டலத்தான் எண்டோகிரைன் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். இதற்கு என்ன பேரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேதியியல் ஒருங்கிணைப்பாளர். நாளமில்லா சுரப்பிக்கு என்ன பேருங்க, வேதியியல் ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இது வந்து கெமிக்கல் கோஆர்டினேட்டர். ஒவ்வொரு வேலையையும் கரெக்டா செய்யுது. யாரும் மைக் ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க, ஆஃப் பண்ணுங்க. சரிங்களா? போன்றவைகள் கூட்டாக ஒருங்கிணைக்கப்பட்டு மற்றும் உறுப்புகளின் அனைத்து விதமான செயல்பாடுகளும் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒத்திசைக்கப்பட்ட முறையில் செயல்படுகின்றன. ஸோ நரம்பு மண்டலமும் நமக்கு எண்டோகிரைன் சிஸ்டமும் ரொம்ப முக்கியம். எண்டோகிரைன் சிஸ்டத்துக்கு இன்னொரு பேரு தான் நாளமில்லா சுரப்பி மண்டலம் அப்படின்னு சொல்றோம். இது ரெண்டுமே இருந்தா தான் நமக்கு வந்து ஹோமியோஸ்டாசிஸ்ல முக்கால்வாசி நல்லா நடைபெறும். சரிங்களா? இந்த ரெண்டு மண்டலமும் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அதுக்கு அடுத்தது பாருங்க, விரைவான ஒருங்கிணைப்பிற்காக நரம்பு மண்டலமானது ஒரு புள்ளியில் இருந்து மற்றொரு புள்ளி வரையிலான வலையமைப்பிற்கு ஏற்பாடு செய்கிறது. சரிங்களா? விரைவான ஒருங்கிணைப்பிற்காக அந்த ஹோமியோஸ்டாசிஸ் வந்து சீக்கிரமா நடக்கணும். அதனால ஒரு புள்ளியில் இருந்து மற்றொரு புள்ளி வரையிலான வலையமைப்பிற்கு ஏற்பாடு செய்கிறது. நாளமில்லா சுரப்பி மண்டலம் ஹார்மோன்களின் மூலம் வேதிய ஒருங்கிணைப்பை வழங்குகிறது. நாளமில்லா சுரப்பி என்ன வேலையை செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வேதிய ஒருங்கிணைப்பு, கெமிக்கல் கோஆர்டினேஷன். இதுதான் என்ன சொல்றாங்க, கெமிக்கல் கோஆர்டினேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வேலையை கரெக்டா நடத்துறதுக்காக அது என்ன பண்ணுதுன்னா ஹார்மோனை அது வந்து செக்ரீட் பண்ணுது. சரிங்களா? நாளமில்லா சுரப்பியில இருந்து நமக்கு தெரியும் எண்டோகிரைன் கிளாண்ட் செக்ரீட்டிய ஹார்மோன், எக்ஸோகிரைன் கிளாண்ட் செக்ரீட்டிய என்சைம். எக்ஸோகிரைன் கிளாண்ட் என்ன செக்ரீட் பண்ணும்னா என்சைமை செக்ரீட் பண்ணும். எண்டோகிரைன் கிளாண்ட் என்ன பண்ணும்னா ஹார்மோனை செக்ரீட் பண்ணும். எண்டோகிரைன் சிஸ்டத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு, சொல்லுங்க பார்க்கலாம். நாளமில்லா சுரப்பிக்கு இன்னொரு பேரு, சரிங்களா? என்ன பேருங்க? நாளமில்லா சுரப்பிய இன்னொரு பேர்லயும் சொல்லுவோம். தமிழ்ல அதுதான் இருக்கு, சொல்லுங்க. எண்டோகிரைனுக்கு does not have the duct. எண்டோகிரைன் கிளாண்ட் அப்படின்னாவே நாளம் இல்லை, does not have the duct இருக்காது. எக்ஸோகிரைன் கிளாண்டுக்கு இன்னொரு பேரு ஹேவிங் டக்டட் கிளாண்ட். சரிங்களா? இது நல்லா பார்த்துங்க. நாளமில்லா சுரப்பி, நாளமுள்ள சுரப்பி அப்படின்னு ரெண்டு இருக்கு. இந்த நாளமில்லா சுரப்பி வந்து என்ன செக்ரீட் பண்ணுதுன்னா ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எண்டோகிரைன் சிஸ்டம் எல்லாமே ஹார்மோனை செக்ரீட் பண்ணும். எக்ஸோகிரைன் கிளாண்ட் எல்லாமே என்ன செக்ரீட் பண்ணும்னா என்சைமை செக்ரீட் பண்ணும். இந்த கிளாண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நமக்கு
ஹார்மோனை செக்ரேட் பண்ணி அந்த வேலையை கரெக்டா ஸ்டிமுலேட் பண்ண வச்சிருது. ஹார்மோனை டைரக்டா பிளட்ல கொடுத்துரும். பிளட் வந்து கேரி பண்ணி எல்லா இடத்துக்கும் அந்த ஹார்மோன் எடுத்துக்கிட்டு போகும்போது அந்த வேலையை சுறுசுறுப்பா செய்யுங்க. நம்ம வந்து உடம்போட வெப்பநிலையை சரி பண்ணணும் அப்படின்னா எல்லா ஆர்கனையும் ஸ்டிமுலேட் பண்றதுக்கு ஹார்மோனை வச்சுக்குது. அதுதான் இங்க சொல்றாங்க. விரைவான ஒருங்கிணைப்பிற்காக நரம்பு மண்டலமானது ஒரு புள்ளியில் இருந்து மற்றொரு புள்ளி வரையிலான வலையமைப்பிற்கு ஏற்பாடு செய்கிறது. ஒரு புள்ளினா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு அப்படின்னு மீனிங். சரிங்களா? நாளமில்லா சுரப்பு மண்டலம் ஹார்மோன்களின் மூலம் வேதிய ஒருங்கிணைப்பை செய்கிறது. நாளமில்லா சுரப்பி ஹார்மோன். இதை நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. நாளமில்லா சுரப்பி என்ன செக்ரேட் பண்ணும்? ஹார்மோனை செக்ரேட் பண்ணும். சரிங்களா? இந்த ஹார்மோன்களை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கெமிக்கல் கோஆர்டினேட்டர். இதுதான் கெமிக்கல் கோஆர்டினேட்டர் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இந்த அத்தியாயத்தில் மனிதனின் நரம்பு மண்டலம், நரம்பிய ஒருங்கிணைப்பின் வழிமுறைகளான நரம்பு தூண்டலின் பரவல், சரிங்களா, டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ், நரம்பிணைப்பு, ஸ்னாப்சிஸ், முழுவதும் தூண்டுதலை கடத்துதல் மற்றும் உடலியல் மறுவினை செயல், பிசியாலஜி ஆஃப் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் போன்றவைகளை பற்றி நாம் கற்க இருக்கிறோம். இதுல என்னென்ன நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. நரம்பு மண்டலம், இதை பார்க்கிறோம். மனிதனோட நரம்பு மண்டலம், நரம்பிய ஒருங்கிணைப்பின் வழிமுறைகள், டிரான்ஸ்மிஷன் எப்படி ஆகுது ஆஃப் நர்வ் இம்பல்ஸ் அப்படிங்கிறத பார்க்கிறோம். சினாப்சிஸ், சரிங்களா, நரம்பிணைப்பு, இதையும் நம்ம பார்க்கிறோம். மற்றும் தூண்டல் கடத்தல், இதையும் நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, நியூரல் சிஸ்டம், நரம்பு மண்டலம். நரம்பு ஸ்ட்ரக்சுரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம். என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? ஸ்ட்ரக்சுரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட். நரம்பு மண்டலத்தின் அடிப்படை அலகு நியூரான் சார். நியூரான்ல 3 டைப் ஆஃப் நியூரான் இருக்கு. என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம்? இதெல்லாம் ஏற்கனவே படிச்சிருக்கிறீங்க. நியூரான்ல 3 டைப் ஆஃப் நியூரான். ஒருமுனை நியூரான், இருமுனை நியூரான், பல்முனை நியூரான்னு 3ஆ பிரிக்கிறேன். யூனிபோலார், பைபோலார், மல்டிபோலார். சரிங்களா? இது நல்லா பாத்துங்க. நியூரான் அப்படின்னோன்னா ஒரு கொஸ்டின் அந்த இடத்துல இருக்கு. ஸ்ட்ரக்சுரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம். நர்வஸ் சிஸ்டத்தோட ஸ்ட்ரக்சுரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் எது அப்படின்னா நியூரான் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? நெஃப்ரானும் கொடுத்திருந்தா நம்ம குழப்பிடக்கூடாது. நெஃப்ரான் வந்து எக்ஸ்கிரீஷன்ல தான் வரும். நெஃப்ரான், இது நியூரான். நம்ம பிரெயின்ல பாருங்க என்ன நியூரான் இருக்கு? பலமுனை நியூரான் தான் இருக்கு. பல்முனை நியூரான் தான் இருக்குது. மல்டிபோலார் நியூரான் தான் நம்மளோட பிரெயின்ல இருக்குது. ஸோ அதெல்லாம் நல்ல டெவலப்டு ஆன டிஷ்யூ. அதே மாதிரி ஸ்பைனல் கார்டும் நல்ல டெவலப் ஆன டிஷ்யூ. அதனால பிரெயின்லயும் நம்மளோட ஸ்பைனல் கார்ட்லயும் இருக்கிற நியூரான் என்ன அப்படின்னா மல்டிபோலார் நியூரான். சரிங்களா? இதுவும் கேட்பாங்க. மல்டிபோலார் நியூரான் எங்க இருக்குதுன்னா நல்ல டெவலப் ஆன டிஷ்யூல இருக்குது. பிரெயின்லயும் இருக்குது, நம்மளோட ஸ்பைனல் கார்ட்லயும் இருக்குது. பிரெயின் அண்டு ஸ்பைனல் கார்டு இது ரெண்டுலயுமே இருக்குது. சரிங்களா? ஸோ அதுலயும் பாத்தீங்கன்னா பிரெயின்ல இருக்கிற நியூரான், ஸ்பைனல் கார்டுல இருக்கிற நியூரான்லாம் நிறைய நியூரான் வந்து மைலினேட்டட் நியூரான். மேல ஒரு மைலின் ஷீத் அப்படிங்கிற ஒரு கவரிங் உள்ள நியூரான் இருக்கு. சரிங்களா? அதனாலதான் பிரெயினோட கலரே என்ன கலர்ல இருக்கு அப்படின்னா, பிரெயினோட கலர் என்ன கலருமா? பிரெயினோட கலர் என்ன கலர்? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஒரு ஆர்கனை பத்தி படிக்கும்போது அந்த கலரையும் அதோட என்ன அப்பியரன்ஸ்ல இருக்கோ அந்த சைஸையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றோம். பிரெயினோட கலர் என்னங்க? கிரே கலர். பிரெயினோட கலர் என்னமா? கிரே கலர். நம்ம லேப்ல எல்லாம் பார்த்திருப்போம், மாடல் வச்சிருப்பாங்க. அதுவும் பாருங்க கிரே கலரா தான் இருக்கும். ஏன்னா மேல் பகுதியில வந்து மைலினேட்டட் நியூரான் இருக்கு. ஸோ அந்த மைலினேட்டட் நியூரான் எல்லாமே கிரே, which give the கிரே கலர். அதுல பாத்தீங்கன்னா கிரே மேட்டர் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கிறதுனால நமது பிரெயின் வந்து என்ன கலர்ல இருக்கும்? கிரே கலர்ல இருக்கும். பிரெயினோட வெயிட்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். மேல்ல வந்து பிரெயின் வெயிட் எவ்வளவுங்க? மேல்ல பிரெயின் வெயிட் எவ்வளவு இருக்கும்? எவ்வளவுமா இருக்கும்? ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஃபீமேல்ல பிரெயின் வெயிட் எவ்வளவு? சார் மேல்ல 1.4, ஃபீமேலுக்கு 1200 கிராம். மேலுக்கு 1400 கிராம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம்.
இன்டெலிஜென்ட் நாட் டிபெண்டிங் அப்பான் த பிரெயின் வெயிட். அதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். இன்டெலிஜென்ட் வந்து பிரெயின் வெயிட்டை டிபெண்ட் பண்ணி இருக்காது. இன்டெலிஜென்ட் நல்லா இருக்கணும்னா கைரி அண்ட் சல்சி அதிகமா இருக்கணும். அதான் மேடு பள்ளம் அதிகமா நம்ம பிரெயின்ல இருந்தா அவங்க தான் இன்டெலிஜென்ட். இது வரைக்கும் ஐன்ஸ்டீனோட பிரெயின்ல தான் வந்து என்ன இருந்திருக்கு, அதிகமான மேடு பள்ளங்கள் இருந்திருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஐன்ஸ்டீன் அவரோட பிரெயின்ல தான் அதிகமான மேடு பள்ளங்கள் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதிகமான மேடு பள்ளங்கள் இருந்தா அவங்க இன்டெலிஜென்ட். அதோட நமக்கு பாருங்க, ப்ரீ ஃப்ராண்டல் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணுக்கு மேல இருக்கிற நெற்றி பகுதி. அந்த நெற்றி பகுதியில தான் பாத்தீங்கன்னா மல்டிபோலார் நியூரான்லாம் நிறைய இருக்கு. அங்கதான் வந்து நமக்கு ஒரு திங்கிங் சிந்தனை பண்றோம் அப்படின்னா இன்டெலிஜென்ட்டே இந்த ஏரியா தான். நமதோட நெற்றிக்கு மேல இருக்கிற பகுதி தான் நமக்கு இன்டெலிஜென்ட். சரிங்களா? ஏன்னா அந்த இடத்துல எல்லாம் அதிகமான மல்டிபோலார் நியூரான் இருக்கு. ஸோ இப்போ நமக்கு பல்முனை நியூரான் எங்க இருக்குன்னு தெரியும். பிரெயின்லயும் ஸ்பைனல் கார்ட்லயும் இருக்கு. சரிங்களா? இருமுனை நியூரான் எங்க இருக்கு? இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இருமுனை நியூரான் எங்க இருக்கும்? கண்ணுல இருக்கும் சார். கண்ணுல எந்த ஏரியாவுல இருக்கும்? ரெட்டினா சார். கண்ணுல ரெட்டினாவுல இருக்கும். வெரி குட். ரெட்டினா ஆஃப் த ஐல தான் வந்து இருமுனை நியூரான் இருக்கும். சரிங்களா? யூனிபோலார் நியூரான் ஒரு முனை அப்படின்னு சொல்ற நியூரான்ல எங்க இருக்கும்னா டெவலப் இப்பதான் வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னா யங் டிஷ்யூல வந்து அதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் நியூரான் இருக்கு. ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூரான். இதுல 3 டைப் ஆஃப் நியூரான் இருக்கு. எங்கெங்க இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரிங்களா? இதுல பாருங்க, அனைத்து வகையான விலங்குகளின் நரம்பு மண்டலமும் நியூரான்கள் எனப்படும் சிறப்பு வாய்ந்த செல்களால் ஆனது. இந்த செல்கள் பல்வேறு விதமான தூண்டல்களை கண்டறிந்து செயல்படுத்தி அவற்றை கடத்துகின்றன. நியூரான்கள் வந்து நிறைய செயல்களை கண்டறிஞ்சு அதை கடத்துறது எல்லாமே நியூரான்களோட வேலை தான். சரிங்களா? ஒவ்வொரு விலங்கு, ஒவ்வொரு அனிமல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி, அது கீழ்நிலை அனிமலா நல்லா டெவலப் ஆனதா அதுக்கு தகுந்த மாதிரி அதுல பிரெயினோட டெவலப்மெண்ட் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கீழ்நிலை முதுகு நாணற்றவைகளில் லோவர் இன்வெர்டபிரேட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நரம்புசார் அமைப்பு முறை மிகவும் எளிதானது. எடுத்துக்காட்டாக ஹைட்ராவில் நரம்பு மண்டலமானது நியூரான்களால் ஆன வலையமைப்பை பெற்றுள்ளது. அவ்வளவுதான், நியூரான்கள் மட்டும்தான் ஹைட்ராவில் இருக்கு. சரிங்களா? வேற எதுவுமே டெவலப் ஆகல. நம்மள மாதிரி பிரெயின் அப்படின்னு ஒன்னெல்லாம் டெவலப் ஆகல. நியூரான்கள் கொஞ்சோண்டு சேர்ந்து ஒரு வலைப்பின்னலை உண்டு பண்ணது ஹைட்ரா. ஸோ இது கேட்பாங்க, ஹைட்ராவில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நியூரான்கள், சரிங்களா, ஹைட்ராவின் நரம்பு மண்டலமானது நியூரான்களால் ஆன வலையமைப்பை கொண்டுள்ளது. அவ்வளவுதான். சில நியூரான்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு வலையமைப்பு மாதிரி கொண்டுள்ளது தான் வந்து ஹைட்ராவோட நம்ம நரம்பு மண்டலத்துல நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி பூச்சிகள், இன்செக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நரம்பு மண்டலமானது சிறப்பான ஒருங்கமைக்கப்பட்டுள்ளது. இதில் பல நரம்பு முடிச்சு மற்றும் நரம்பு திசுக்களோடு சேர்ந்து ஒரு மூளை அமைந்துள்ளது. பூச்சிகளுக்கெல்லாம் மூளை கிடையாது. ஆனா என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேங்லியான், நரம்பு முடிச்சு இருக்கும். அந்த முடிச்சு தான் அதுக்கு வந்து மூளையா இருக்கு. நமக்கு தான் வந்து நல்ல வெல் டெவலப்டு, நம்மளோட இன்டெலிஜென்ட்லாம் இருந்திருக்கிறாங்க. சரிங்களா? நம்மளோட சயின்டிபிக் நேம் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். நம்ம ஹோமோசெஃபியன்ஸ். நமக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படின்னா செஃபியன்ஸ் இருந்தாங்க. அவங்களுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னா நியாண்டர்தால் இருந்தாங்க. அவங்களுக்கு முன்னாடி பீக்கிங் மேன் இருந்தாங்க. குரோமேக்னன் இருந்திருக்காங்க. ஆஸ்ட்ரலோபித்தகஸ், ட்ரையாபித்தகஸ், ராமாபித்தகஸ், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க. இதுல குரோமேக்னன் அப்படிங்கிறவனுக்கு மூளை பெருசா இருந்திருக்குது. நம்மளோட வந்து நல்ல அவனுக்கு கேப்பபிலிட்டி அதிகமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பீரியட்ல அவன் நிறைய கண்டுபிடிச்சிருக்கான் குரோமேக்னன். அதனால ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ நம்ம வந்து இப்ப நமக்கு இருக்கிற இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம்தான். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஒரு சில கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் வந்து பிரெயினோட பவர் அதிகமா இருந்திருக்குது. சரிங்களா? நம்ம ஏற்கனவே பிரெயினை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு 5% தான் யூஸ் பண்றோம்.
ரிமைனிங் 95% நம்ம யூஸ் பண்றது இல்ல. அந்த 5% யாரு அப்படின்னா சயின்டிஸ்ட், அதே மாதிரி காலேஜ் ப்ரொஃபஸர் தான் அந்த 5% மேக்சிமம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம 95%யும் நல்லா யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்துல தெரியாது எதுவுமே இருக்காது அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்ல வந்தோம்னா, பூச்சிகளோட மூளை அவ்வளவுக்கு டெவலப் ஆகிருக்காது. நியூரான்லாம் ஒண்ணா சேர்ந்து என்னவா இருக்கு, கேங்லியானா இருக்கு, அவ்வளவுதான். ஒரு நரம்பு முடிச்சு, அவ்வளவுதான். சரிங்களா? முதுகு நாணுள்ளவைகளில் நன்கு வளர்ச்சி அடைந்த நரம்பு மண்டலம் காணப்படுகிறது. வெர்டபிரேட்டாவில் வந்து பிரெயின் வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கும். சரிங்களா? லோயர் இன்வெர்டபிரேட்ல எப்படி இருக்கும், எல்லாமே வந்து கீழ்நிலையா இருக்கும். கீழ்நிலை முதுகெலும்பற்றவைகள்ல பிரெயின் நல்லா டெவலப் ஆகிருக்காது. நியூரான்ல எத்தனை வகைமா இருக்கு? சொல்லாதவங்க சொல்லுங்க. ஒரு 4-5 பேர் தான் திரும்ப திரும்ப ஆன்சர் பண்றீங்க. நியூரான்ல எத்தனை வகைகள் இருக்கு? 3 வகை 3 வகை இருக்கு. இருக்கு சார். என்னென்ன வகை? என்னென்ன வகை இருக்கு? இருமுனை இருமுனை, பல்முனை நியூரான் அப்படின்னு யூனிபோலார், பைபோலார், மல்டிபோலார். மல்டிபோலார் நியூரான் எங்க இருக்கும் அப்படின்னா பிரெயின்லயும் ஸ்பைனல் கார்ட்லயும் இருக்கும். சரிங்களா? பிரெயினோட கலர் என்ன கலர் அப்படின்னா கிரே கலர்ல இருக்கும். வெளிப்பக்கம் இருக்கிறது வந்து கிரே கலர்ல கௌசல்யா மைக்க மியூட்ல போடுங்க. சரிங்களா? வெளிப்பக்கம் வந்து கிரே கலர்ல இருக்கும். அந்த பிரெயினை அப்படியே நம்ம உடைச்சு பாக்குறோம் அப்படின்னா உள்பகுதியில் என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னா ஒயிட் கலர்ல இருக்கும். சரிங்களா? இந்த கலருக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிப்பக்கம் வந்து கிரே மேட்டர். அதான் நம்ம சொன்ன மைலினேட்டட் நியூரான் வெளிப்பக்கம் நிறைய இருக்கு. அந்த பிரெயினை அப்படியே உடைச்சு உள்பக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல இருக்கும். ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் ஸ்பைனல் கார்டு. ஸ்பைனல் கார்டோட வெளிப்பக்கம் ஒயிட் கலர்ல இருக்கும், உள்பக்கம் இருக்கிறது வந்து கிரே கலர்ல இருக்கும். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. பிரெயினோட கலர் வந்து கிரே கலர். அதை அப்படியே நம்ம உடைச்சு உள்பக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒயிட்டா தெரியும். ஸ்பைனல் கார்டோட கலர் வந்து ஒயிட் கலர். அதை அப்படியே உடைச்சு உள்ளார பார்த்தோம்னா உள்ளார எப்படி இருக்கும் அப்படின்னா கிரே கலர்ல இருக்கும். சரிங்களா? இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா கிரே மேட்டர் வெளிப்பக்கம் இருக்கும், ஒயிட் மேட்டர் உள்ளார இருக்குது. அதனால பிரெயினோட கலரு வெளிப்பக்கம் கிரேவும் உள்பக்கம் ஒயிட் இருக்கு. அது அந்த கிரே மேட்டர் எதுல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம்னா நியூரானோட மல்டிபோலார் நியூரான்ல மயலின் ஷீத் அப்படின்னு ஒன்று இருக்கு, ஒரு கவரிங். அந்த கவரிங் தான் இந்த கலரை கொடுக்குது. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் பிரெயின்ல எப்படி மெமரி எல்லாம் நடக்குது அப்படிங்கறதெல்லாம் இது வரைக்கும் இன்னும் கண்டுபிடிக்கல. ஆனா ஒரு இதா சொல்றாங்க, மெமரி என்கரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நிறைய நியூரான்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு சர்க்கியூட்டை ஃபார்ம் பண்ணுது. நம்ம எதை பத்தியாவது திங்க் பண்ணும்போது அந்த சர்க்கியூட்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்குது. அதுதான் நமக்கு ஞாபகமா நடக்குது, ஞாபகமா வருது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடக்குது. சரிங்களா? இதெல்லாம் எப்படி நடக்குது? ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல. நம்ம எதை பத்தியாவது திங்க் பண்ணும்போது அந்த ஒரு நியூரான் சர்க்கியூட்ல ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ் தான் நடக்குதாம். சரிங்களா? அந்த கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்கும்போது அதுக்கு சொல்யூஷன் கிடைச்சிருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி தான் மெமரி, அதே மாதிரி திங்கிங் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து முதுகு நாண் உள்ளவைகள்ல வந்து நன்கு வளர்ச்சி அடைந்த நரம்பு மண்டலம் இருக்கு. பூச்சிகள்ல வந்து நியூரான்லாம் ஒன்னா சேர்ந்து கேங்லியானா இருக்கும், அவ்வளவுதான். கேங்லியானா ஒண்ணும் இல்ல, நியூரான்லாம் சேர்ந்து ஒரு நரம்பு முடிச்சியா இருக்கும். சரிங்களா? ஒரு கோடு போட்டுட்டு மேல் பகுதியை கொஞ்சம் டார்க் பண்ணா எப்படி இருக்குமோ அதுதான் கேங்லியான். சரிங்களா? கொஞ்சம் டார்க் பண்ணி விட்டோம், முனைப்பகுதியை நல்லா டார்க் பண்ணி விட்டோமா அதுதான் கேங்லியான் மாதிரி நரம்பு முடிச்சு அப்படின்னு சொல்றோம். ஹைட்ராவில் எப்படி இருக்கும்னா நியூரான்லாம் சேர்ந்து ஒரு வலைப்பின்னலா இருக்கும். இந்த மாதிரி சொல்றாங்க. 3 அனிமல்ஸை கொடுத்துருக்காங்க. இதை 3ஐயும் நல்லா பார்த்துங்க. அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, மனித நரம்பு மண்டலம். ஸோ நரம்பு மண்டலம் அப்படின்னாவே நல்லா இதை தெளிவா சொல்றது 3 பிரிவு இருக்கு. உங்களுக்கு வந்து மெயினான 2 பிரிவு தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மெயினான 2 பகுதி, 2 பிரிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனித நரம்பு மண்டலம் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. மைய நரம்பு மண்டலம், புற நரம்பு மண்டலம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு இருக்கு. ஜென்ரலா என்ன பண்ணுவாங்கன்னா 3 டைப் இருக்குன்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம், ஆட்டோனோமிக் நர்வஸ் சிஸ்டம்னு தனியா கொண்டு வந்துருவாங்க.
ஸோ இதுல பாத்தீங்கன்னா பெரிபிரல்ல இருந்து மறுபடியும் 2 டைப் கொண்டு வராங்க. அப்ப இதுல மேஜரான டைப் அப்படின்னா 2. சரிங்களா? சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமும் பெரிபிரல் நர்வஸ் சிஸ்டமும் சரிங்களா முக்கியமான 2 பிரிவுகளா பிரிக்கிறாங்க. இந்த மைய நரம்பு மண்டலம் அப்படின்னா என்னென்ன இருக்கும்னா மூளையும் அண்டு தண்டுவடமும் இருக்கும். இட் இஸ் சிச்சுவேட்டட் இன் த சென்டர் ரீஜன்ஸ் ஆஃப் த பாடி. அதனாலதான் இதுக்கு பேரு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இது பாருங்க, ஸ்பைனல் கார்டு சென்டர்ல தான் இருக்குது, பிரெயின் சென்டர்ல தான் இருக்குது. அதனாலதான் இதுக்கு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். ஸோ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு, ரெண்டும் சேர்ந்ததுதான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். மேலும் இது தகவல் செயலாக்கம், இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் மற்றும் கட்டுப்பாட்டு தளமாகவும் விளங்குகிறது. அதே மாதிரி நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாமே ப்ராசஸ் பண்ணி கொடுக்கறது நம்மளோட பிரெயின் தான். இப்ப நம்ம எதையாவது ஒரு பொருளை பார்க்கறோம்னு வச்சுங்க, பார்த்த உடனே என்ன பார்க்கறோம் அப்படிங்கிறத நம்ம பிரெயினுக்கு கொண்டு போயிடும். அங்க விஷுவல் சென்டர்ல கொண்டு போய் நம்ம பார்த்ததை வந்து அங்க கொஞ்சம் இந்த மாதிரி பார்த்துருக்குறோம் அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் ஓகே நீங்க பாக்குறது இப்ப ஒரு ட்ரீயை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு அந்த விஷுவல் சென்டர் தான் சொல்லும் நமக்கு. இதெல்லாம் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நம்ம ஒரு புக்கை பாக்குறோமா, பார்த்த உடனே நமக்கு பேர்லாம் தெரியாது. அந்த மெசேஜ் நம்ம பிரெயினுக்கு போவோம். ஏற்கனவே இருக்கிற சென்டர்ல அந்த போட்டோவை காமிச்சு இந்த போட்டோவுக்கு பேர் என்ன அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு புக்குன்னு சொல்றோம். ஆனா இதை லேட் பண்ணி சொல்லுவோமா, சொல்ல மாட்டோம். ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல சொல்றோம்னா அவ்வளோ ஃபாஸ்டா வந்து இந்த நியூரான் எல்லாமே வேலை செய்யுது. பார்த்த உடனே எடுத்துட்டு போய் மெசேஜை கொண்டு போய் அங்க ஒப்பிட்டு பார்த்து இது என்ன பொருளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நமக்கு சொல்லிடும். சரிங்களா? அதனாலதான் சொல்றாங்க இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் அண்டு கட்டுப்பாட்டு தளமாகவும் விளங்குகிறது. மைய நரம்பு மண்டலத்துடன் மூளை மற்றும் தண்டுவடம் தொடர்புடைய உடலின் அனைத்து நரம்புகளையும் புறநரம்பு மண்டலம் கொண்டுள்ளது. சரிங்களா? மூளை தண்டுவடத்திலிருந்து நிறைய நரம்பு பிரிஞ்சு போவோம். இதுதான் பெரிபிரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். இந்த பெரிபிரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் புற நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இத பாருங்க, இத 2 வகையா பிரிச்சிருக்காங்க. உட்செல்லும் இலைகள், வெளிச்செல்லும் இலைகள். சரிங்களா? இந்த புறம் பெரிபிரல் நர்வஸ் சிஸ்டத்துல வந்து 2 வகைகள் இருக்கு. உட்செல்லும் இலைகள், வெளிச்செல்லும் இலைகள். அஃபரண்ட் பைபர் அண்ட் இஃபரண்ட் பைபர். சரிங்களா? அஃபரண்ட் ஆர்டரி அண்ட் இஃபரண்ட் ஆர்டரி இன்னொரு இடத்துல படிச்சிருக்கிறோம். எங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அஃபரண்ட் ஆர்டரிஸ் அண்ட் இஃபரண்ட் ஆர்டரிஸ். நெஃப்ரான்ல இருக்கு. வெரி குட். பவுமன் கேப்சியூனுக்குள்ள போறது அஃபரண்ட், வெளியில வர்றது இஃபரண்ட். அதே மாதிரி இதுல பாருங்க, உட்செல்லும் இலைகளுக்கு பேரு அஃபரண்ட் பைபர், வெளிச்செல்லும் இலைகளுக்கு பேரு இஃபரண்ட் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? உள்செல்லும் நரம்பிழைகள் தூண்டல்களை திசுக்கள் உறுப்புகளில் இருந்து மைய நரம்பு மண்டலத்துக்கு கடத்துகிறது. உட்செல்றது எல்லாமே வெளியில இருந்து மெசேஜ் எடுத்து கொண்டு போய் நம்மளோட ஸ்பைனல் கார்டு கொடுத்துருது. சரிங்களா? நமக்கு எந்த மெசேஜ் போகணும்னாலும் ஸ்பைனல் கார்டு வழியா தான் பிரெயினுக்கு போகும். ஸ்பைனல் கார்டு தான் எல்லாத்தையும் கேரி பண்ணி கொண்டுட்டு போறது. ஸ்பைனல் கார்டு எல்லா இடத்துல இருந்தும் மெசேஜ் எங்க கொண்டுட்டு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அஃபரண்ட் நர்வு. எல்லா இடத்துல இருந்தும் தூண்டல்களை எல்லாமே கொண்டுட்டு வந்து நம்மளோட மைய நரம்பு மண்டலத்துக்கு கடத்துகிறது. வெளிச்செல்லும் இலைகள் ஒழுங்குமுறை தூண்டல்களை ரெகுலேட்டர் இம்பல்சஸ் மைய நரம்பு மண்டலத்தில் இருந்து சம்பந்தப்பட்ட வெளிப்புற திசுக்கள் உறுப்புகளுக்கு அனுப்புகிறது. இப்ப நம்ம கையை அப்படி மடக்கணும் அப்படின்னு நினைச்சோமா, நினைச்ச உடனேயே அந்த மெசேஜை கொண்டுட்டு போய் பிரெயினுக்கு கொடுத்து கையை இப்படிதான் மடக்கணும் அப்படின்னு கொண்டுட்டு வந்துடும். வெளிச்சல் நரம்பு. நம்ம காலை தூக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நினைச்ச உடனே பிரெயினுக்கு போய் கட்டளை வாங்கிட்டு வந்து அங்கிருந்து அந்த காலுக்கு அந்த மெசேஜை கொடுத்துரும். ஸோ இதுதான் வெளிச்சல் நரம்பு அப்படின்னு சொல்றோம். உட்செல் நரம்பு என்ன பண்ணும், அந்த மெசேஜ் எடுத்துட்டு போவோம். வெளிச்சல் நரம்பு என்ன பண்ணும், பிரெயின்ல இருந்து மெசேஜ் எடுத்துட்டு வந்து அந்த பர்டிகுலர் பார்ட்டுக்கு கொடுத்துரும். இது என்னன்னு புரியுதுங்களா? அஃபரண்ட் இஃபரண்ட் அப்படின்னா என்னன்னா, உட்செல் இலைகள்னா என்ன, உள்ளார போறது. வெளிச்சல்னா வெளியில வருது. உள்ளார போறதெல்லாம் மெசேஜ் எடுத்துக்கிட்டு தான் போவோம். வெளிச்சல் இலைகள்னா பிரெயின்ல இருந்து மெசேஜ் எடுத்துக்கிட்டு வந்து பர்டிகுலர் இடத்துக்கு கொடுத்துரும். சரிங்களா? இந்த மாதிரி வேலைகளை செய்து புற நரம்பு மண்டலம், சரிங்களா, உடல் நரம்பு மண்டலம் மற்றும் தானியங்கி நரம்பு மண்டலம் என 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதைதான் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த புறமு நரம்பு மண்டலத்தில இருந்து
ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம்னு ஹையர் ஸ்டடீஸ்ல எல்லாம் 3 டைப்பா படிப்போம். இப்போ உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா 2 டைப்னு காமிச்சு அந்த 2வது டைப்ல 2 கொண்டுட்டு வர்றாங்க. சரிங்களா? அது கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. ஜெனரலா அவங்க 3ன்னு சொல்றதும் ஒண்ணுதான். இதுல வந்து 2 மேஜர் டைப்பா பிரிச்சு 3வது டைப்ல 2 சப்டிவிஷன் இருக்கு அப்படின்னு சொல்றதுல தான் ஆட்டோனமிக் நியூரல் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுல பாருங்க, தானியங்கி நரம்பு மண்டலம், ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம். சரிங்களா? அதே மாதிரி உடல் நரம்பு மண்டலம் அப்படின்னு 2 இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிபிரல் நர்வஸ் சிஸ்டம்னு 2ஆ பிரிச்சுட்டு இந்த பெரிபிரல்ல 2 இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சொமேட்டிக் நியூரல் சிஸ்டம் அண்ட் ஆட்டோனமிக் நியூரல் சிஸ்டம் அப்படின்னு 2 இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ அது ஒவ்வொன்றையும் என்னன்னு பார்ப்போம். சரிங்களா? உடல் நரம்பு மண்டலம், மைய நரம்பு மண்டலத்தில் இதுதான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இருந்து எலும்பு தசைகள் வரை ஸ்கெலிட்டல் மசில்ஸ் வரை தூண்டல்களை அனுப்புகின்றன. உடல் நரம்பு மண்டலம் என்ன பண்ணுதுன்னு பாருங்க. மைய நரம்பு மண்டலத்தில இருந்து எலும்பு தசைகள் வரை ஸ்கெலிட்டல் மசில்ஸ் வரை தூண்டல்களை அனுப்புகின்றது. சரிங்களா? இதேபோல் தானியங்கி நரம்பு மண்டலம் மைய நரம்பு மண்டலத்தில் இருந்து தூண்டல்களை உடலில் உள்ள தானியங்கி உறுப்புகள் இன்வாலண்டரி ஆர்கன் மற்றும் மென் தசைகளுக்கு அனுப்புகின்றன. சரிங்களா? தானியங்கி நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, சரிங்களா, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துல இருந்து மெசேஜை எடுத்துக்கொண்டு அது ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற இடத்துக்கு அது பாட்டுல மெசேஜை கொடுத்துரும். இது தானியங்கி நரம்பு மண்டலம். இன்வாலண்டரியா அது பாட்டுல ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கிற இதுக்கு எல்லாமே கொண்டுட்டு போய் இதை கொடுத்துரும். தானியங்கி நரம்பு மண்டலம் தானாவே. இப்ப நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறோம், திடீர்னு ஒரு கொசு நம்மளை கடிக்குது அப்படின்னா அந்த கடிக்கும் போது அந்த மெசேஜ் போய் எங்க போகாது, நம்மளோட பிரெயினுக்கு போகாது. போறதுக்கு முன்னாடியே சம்டைம் அவர் ஸ்பைனல் கார்டு ஒர்க் அஸ் ஏ பிரெயின். சில டைம்ல நம்மளோட ஸ்பைனல் கார்டே என்னவா ஒர்க் பண்ணும், பிரெயினா ஒர்க் பண்ணும். திடீர்னு எதையாவது ஒரு when we touch any hot plate immediately we withdraw our hands. நம்ம அயன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இமீடியட்டா நம்ம ஹாட் பிளேட்ல அப்படியே கையை சுட்டுக்கிறோம் அப்படின்னா ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நம்ம கையை எடுத்துருவோம். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் தானியங்கி நரம்பு மண்டலம் தான் இந்த வேலையை செய்யுது. சரிங்களா? சில டைம்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரெயின் ஒர்க் ஆகாம நம்மளோட ஸ்பைனல் கார்டே அந்த முடிவை பண்ணிரும். அந்த மெசேஜ் எங்க அனுப்பாதுங்க, நம்மளோட பிரெயினுக்கே அனுப்பாத ஸ்பைனல் கார்டே பிரெயினா ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறாங்க. இது எல்லா டைம்லயும் இல்ல, வெரி எமர்ஜென்சி டைம். அந்த மாதிரி டைம்ல இப்ப நம்ம கண்ணுல ஏதாவது ஒரு டஸ்ட் அப்படி அடிக்க வருது அப்படின்னா உடனே நம்ம கண்ணை மூடிடும். சரிங்களா? அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஸ்பைனல் கார்டே இந்த வேலையை செஞ்சிடும். சரிங்களா? நம்ம பிரெயின்ல இருந்து வந்தா லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால அதுவே அந்த மாதிரி செஞ்சிடும். ஸோ இதுல 2 டைப் இருக்கு. உடல் நரம்பு மண்டலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, தானியங்கி நரம்பு மண்டலம் அப்படின்னு இருக்கு. உடல் நரம்பு மண்டலம்னா பாருங்க, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துல இருந்து எலும்பு தசைகள் வரை தூண்டல்களை அனுப்புகின்றன. சென்ட்ரல்ல இருந்து உடம்போட எல்லா இடத்துக்கும் போறதுதான் உடல் நரம்பு மண்டலம். சரிங்களா? அதே மாதிரி தானியங்கி நரம்பு மண்டலம் அப்படின்னா என்னன்னா, மைய நரம்பு மண்டலத்திலிருந்து தூண்டல்களை உடலில் உள்ள தானியங்கி உறுப்புகள் மற்றும் மென் தசைகள் கரெக்டா ஒரு பர்டிகுலரா தானியங்கியா தன்னிச்சையா இயங்கிக்கிட்டு இருக்கிற ஆர்கனுக்கு அதே மாதிரி தசைகளுக்கு கொண்டு போய் செலுத்துறத வந்து தானியங்கி நரம்பு மண்டலம். 2மே கிட்டத்தட்ட ஒரே வேலை தான். இது பர்டிகுலரா கொண்டு போகுது, அது சென்ட்ரல்ல இருந்து எலும்பு தசைகள் வரை கொண்டுட்டு போகுது. சரிங்களா? இது 2ஐயும் பாத்துங்க. மொத்தமா நரம்பு மண்டலத்தை எத்தனை வகையா பிரிக்கலாம்? மேஜர் டைப் 2 வகையா பிரிக்கலாம். என்னென்னங்க 2 வகை? மைய நரம்பு மண்டலம், புற நரம்பு மண்டலம். மைய நரம்பு மண்டலம் அப்படின்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், புற நரம்பு மண்டலம் அப்படின்னா பெரிபிரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிபிரல் நியூரல் சிஸ்டம் இல்லாட்டி நர்வஸ் சிஸ்டம், ரெண்டும் ஒண்ணுதான். சென்ட்ரல் நியூரல் சிஸ்டம், பெரிபிரல் நியூரல் சிஸ்டம் அப்படின்னு நம்ம பிரிச்சிடறோம். பெரிபிரல்ல 2 டைப் இருக்கு. பெரிபிரல்ல என்னென்ன டைப் இருக்கு சொல்லுங்க. உடல் நரம்பு மண்டலம், பெரிபிரல்ல தானியங்கி நரம்பு மண்டலம். உடல் நரம்பு மண்டலம் அப்படின்னு 2 இருக்கு. ஒரு சில புக்ஸ்ல இதை நல்லா குழப்பிக்காதீங்க, 3 டைப்பா தான் பிரிப்பாங்க. என்னென்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிபிரல் நர்வஸ் சிஸ்டம், ஆட்டோனமிக் அப்படின்னு பிரிச்சிருவாங்க. இப்ப நமக்கு 2வதுல இருந்து 2 பிரிச்சு காமிக்கிறாங்க. சரிங்களா?
அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துல தான் பிரெயினும் ஸ்பைனல் கார்டும் இருக்குது. ரெண்டுமே வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்கன் நமக்கு. ஏன்னா நம்ம உடம்புல நடக்கிற எல்லா நிகழ்ச்சியும் நம்ம பிரெயினுக்கு போகணும். எல்லா தூண்டல் துலங்கல் அப்படின்னா என்னம்மா? தூண்டல்னா என்ன, துலங்கல்னா என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். இது தெரியணும். ஒரு தூண்டல்னா என்ன, ஒரு துலங்கல்னா? ஸ்டிமுலை ரெஸ்பான்ஸ். ஸ்டிமுலை தூண்டுறது, ரெஸ்பான்ஸ்னா துலங்கல் அப்படின்னு சொல்றோம். ஒண்ணும் இல்ல, ஊருக்கு அப்படியே புளிப்பு சுவையில இருக்கும், அதை அப்படியே எடுத்து நல்லா ஊற வச்ச ஊறுகாயை சாப்பிடணும் அப்படின்னா அது ஒரு தூண்டல். நான் இப்ப சொல்லிட்டேன் ஊறுகாய் என்ன சுவையில இருக்கும், அதை வாயில போட்டா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டேன். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாடியில ஒண்ணு செக்ரீட் ஆகும். நம்மளோட மவுத்ல என்ன செக்ரீட் ஆகும்? சலைவா. சலைவா சார். சலைவா. தூண்டுறது இதுதான். இப்ப நான் சொல்லிட்டேன் புளிப்பு சுவையா இருக்கும், மாங்காய் புளிப்பு சுவையா இருக்கும், அப்படியே சாப்பிட்டு அதுல உப்பு வச்சு சாப்பிட்டா அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு தூண்டல். அந்த தூண்டலுக்கு உங்களுக்கு சொன்ன உடனே என்ன செஞ்சிடும்? சலைவா லைட்டா செக்ரீட் ஆகும். இதுதான் துலங்கல். இந்த மாதிரி நம்ம உடம்புல நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப நம்ம ஒரு பொருளை பார்க்கிறோம் அப்படின்னா பார்த்த உடனே ஒரு ஆர்கன் தூண்டப்படும். தூண்டப்பட்டு அந்த மெசேஜை கொண்டுட்டு போய் நம்மளோட ஸ்பைனல் கார்டு கொண்டு போவோம். ஸ்பைனல் கார்டு பிரெயினை கொண்டு போயிடும். கொண்டுட்டு போனதுக்கு அப்புறம் பிரெயின்ல இருந்து மெசேஜ் வந்து மறுபடியும் தானியங்கி நரம்பு மண்டலம் வழியா அந்த பர்டிகுலர் ஆர்கனுக்கு கொண்டுட்டு போயிடும். சரிங்களா? இதுதான் தூண்டல் துலங்கல் அப்படின்னு சொல்றோம். இதுல பாருங்க, இதுல நியூரான் நரம்பு மண்டலத்தின் அடிப்படை அமைப்பு மற்றும் செயல் அலகு. சரிங்களா? இதுதான் நியூரான் as a structural and functional unit of the nervous system. வெரி இம்பார்ட்டன்ட். இதை குறிச்சு வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட், கேட்பாங்க. நியூரான் வந்து ஒரு அடிப்படை அலகு. சரிங்களா? ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் த நியூரல் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. நுண் அமைப்பு கொண்ட நியூரான்களில் 3 பெரும் பகுதிகள் உள்ளன. அவையாவன செல் பாடி, டென்ட்ரைட், ஆக்சான் அப்படின்னு 3 பகுதிகள் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செல் பாடின்னு ஒரு பகுதி இருக்கு, டென்ட்ரைட்டுகள் இருக்கு, மற்றும் ஆக்சான் இருக்கு. சரிங்களா? செல் பாடி செல் உடல் அப்படின்னு சொல்றோம். டென்ட்ரைட்டுகள் இருக்கு, ஆக்சான் அப்படின்னு 3 பகுதி இருக்கு. சரிங்களா? யூனிபோலார் நியூரான்ல இந்த 3 பகுதியில எது மட்டும் இருக்கும்? யூனிபோலார்னு நம்ம பார்த்தோம்லங்க, ஒரு முனை நியூரான். இந்த 3 பகுதியில எது மட்டும் இருக்கும்? ஆக்சான். ஆக்சான் இல்லம்மா, ஒரு முனை நியூரான் இல்ல. செல் பாடி மட்டும்தான் இருக்கும். செல் உடல் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி டென்ட்ரானும் செல் பாடியும் இருந்ததுன்னா அது இருமுனை நியூரான். சரிங்களா? இல்ல செல் பாடியும் ஆக்சானும் இருந்தா அது இருமுனை நியூரான். அதே மாதிரி பல்முனை நியூரான்னா டென்ட்ரான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒண்ணு மட்டும் இருந்தா அது என்னன்னு சொல்றோம்? செல் பாடி அப்படின்னு சொல்றோம். நடுவுல ஒரே ஒரு ரவுண்டு மட்டும் இருக்கும். அடுத்ததுல பாத்தீங்கன்னா கீழே ஒரு வால் மாதிரி இருக்கும். மூணாவது பாத்தீங்கன்னா மேல டென்ட்ரைட்லாம் இருக்கு. இப்ப என்னன்னு புரியுதா? இந்த டயக்ராமை கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. ஒரே ஒரு ரவுண்டு மாதிரி தான் இருக்கும் யூனிபோலார் நியூரான். பைபோலார் நியூரான் அந்த ரவுண்டுக்கு ஒரு வால் மாதிரி இருக்கும், ஆக்சான் இருக்கும். அதுக்கப்புறம் டென்ட்ரைட் வந்து இருந்ததுன்னா அது மல்டிபோலார் நியூரான். இந்த மாதிரி ஒரு நியூரான் எடுத்துக்கிட்டா 3 பகுதிகள் இருக்கு. என்னென்ன பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா, செல் பாடின்னு ஒரு பகுதி இருக்கு, டென்ட்ரைட் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு, ஆக்சான் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. செல் உடல், அதுதான் செல் பாடி அப்படின்னா என்னன்னு பாருங்க. வழக்கமான செல் உறுப்புகளுடன் சைட்டோபிளாசத்தை கொண்டுள்ளது மற்றும் சில சிறுமணி போன்ற உடல்களான கிரானுலார் பாடிஸ். இதுல ஒரு கிரானுலார் பாடிஸ் இருக்கும், அதுக்கு பேரு நிசல் கிரானுல்ஸ் அப்படிம்பாங்க. இது கண்டிப்பா கேட்பாங்க, இது எங்க இருக்கும் அப்படின்னா செல் பாடியில இருக்கும். அதோட தலைப்பகுதின்னு ஞாபகம் வச்சுங்க. ஒரு நியூரானோட தலைப்பகுதியில தான் வந்து நெசல் கிரானுல்ஸ் இருக்கும். சரிங்களா? அப்படியே கிரானுல்ஸ் மாதிரி இருக்கும். நெசல் கிரானுல்ஸ் எனப்படும் அமைப்பை கொண்டுள்ளது. இப்ப செல் பாடியில என்னென்ன இருக்கும் அப்படின்னா,
செல் உறுப்புகளுடன் வழக்கமான செல் உறுப்புகளுடன் சைட்டோபிளாசத்தை கொண்டுள்ள இருக்கும் மற்றும் சிறுமணி போன்ற உடல்களான நெசல் கிரானுல்ஸை கொண்டிருக்கும். செல் உடலுக்கு வெளியே பல கிளைகளை கொண்ட குட்டையான இலைகள் காணப்படுகின்றன. இதில் நெசல் துகள்களும் காணப்படுகின்றன. இந்த அமைப்புக்கு டென்ட்ரைட்டுகள் என்று பெயர். இந்த இலைகள் நரம்பு தூண்டல்களை செல் உடலை நோக்கி கடத்துகின்றன. சரிங்களா? இதெல்லாம் என்ன செய்யும்? செல் உடலை நோக்கி இன்னொரு நியூரானோட இது ஜாயின் பண்ணி இருக்கும். அப்போ அதை நோக்கி இது கடத்துகிறது. ஒரு நியூரானோட ஆக்சானும் இன்னொரு நியூரானோட டென்ட்ரானும் அட்டாச் ஆகிருக்கு. சரிங்களா? நல்லா பார்த்துங்க. ஒரு நியூரானோட ஆக்சானும் இன்னொரு நியூரானோட டென்ட்ரானும் அட்டாச் ஆகிருக்கும். அதனால தான் இந்த பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து உடல் பகுதியை நோக்கி கடத்துகின்றது அப்படின்னு சொல்றாங்க. இந்த அமைப்புகளுக்கு டென்ட்ரைட்டுகள் என்று பெயர். இந்த இலைகள் நரம்பு தூண்டல்களை செல் உடலை நோக்கி கடத்துகின்றன. ஆக்சான் என்பது ஒரு நீண்ட இலை போன்ற இதன் முனைப்பகுதி கிளைத்து காணப்படுகின்றன. ஒவ்வொரு கிளையும் குமிழ் போன்ற முடிச்சில் முடிகிறது. இந்த டயக்ராம் பாருங்க. செல் உடல் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த நடுவுல இருக்கிறது தான் செல் உடல். நெசல் கிரானுல்ஸ் பாருங்க, நெசல் கிரானுல்ஸ். சரிங்களா? நிறைய இருக்கு. மேல இருக்கிறது பாருங்க டென்ட்ரைட்டுகள். இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் டென்ட்ரைட்டுகள். இதுதான் வந்து நம்ம செல் உடல் அப்படின்னு சொல்றோம். அதுல ஒரு உட்கரு இருக்கும். சரிங்களா? ஆர்பிசில உட்கரு இருக்காது. ஆனா நியூரான்ல வந்து என்ன இருக்கும்? நல்ல பெரிய உட்கரு இருக்கும். ஆர்பிசில உட்கரு இருக்காது. ஸ்வான் செல்ஸ், இந்த மாதிரி செல்ஸ் வந்து ஸ்வான் செல்ஸ் அப்படின்னு சொல்றோம். கொஞ்சம் கொஞ்சம் வந்து பல்ஜ் ஆகி இருக்கும். இது ஸ்வான் செல்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதுதான் ஆக்சான் அப்படின்னு சொல்றோம். மயலின் உரை அப்படின்னு சொன்னோம்ல, இந்த ஸ்வான் செல்ஸுக்கு மேல இருக்கிற பகுதியை வந்து மயலின் உரை அப்படின்னு சொல்றோம். ஒரு துண்டுக்கும் இன்னொரு துண்டுக்கும் இடையில பாருங்க ஒரு கணு மாதிரி ஒரு பகுதி இருக்கும். இது ரான்வியர் கணு, ரான்வியர் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஆக்சான் முடிவு பகுதி, இதெல்லாம் ஆக்சானோட முடிவு பகுதி. சினாப்டிக் குமிழ், இந்த இடத்துல வந்து ஒரு குமிழ் மாதிரி ஒண்ணு ஃபார்ம் ஆகும். அதனால சினாப்டிக் குமிழ் அப்படின்னு சொல்றோம். என்னென்ன பகுதி இருக்குன்னு மெமரி பண்ணுங்க. இப்ப கேட்கலாம். இதுல இருக்கிற பகுதி எல்லாமே அப்படியே மெமரி பண்ணுங்க. டென்ட்ரைட்டுகள் இருக்கு, நெசல் துகள்கள் இருக்கு, உட்கரு இருக்கு, செல் உடல் இருக்கு, ஸ்வான் செல்ஸ் இருக்கு, அதே மாதிரி ஆக்சான் இருக்கு, மயலின் உரை இருக்கு, ரான்வியர் கணு இருக்கு, ஆக்சான் முடிவு பகுதி இருக்கு, சினாப்டிக் குமிழ் இருக்கு. மெமரி பண்ணுங்க. யார் ஃபர்ஸ்ட்ல சொல்றான்னு பார்க்கலாம். சீக்கிரம் இன்னொரு தாட்டி பாருங்க. டென்ட்ரைட்டுகள் இருக்கு, நெசல் துகள்கள் இருக்கு, உட்கரு இருக்கு, செல் உடல் இருக்கு, ஸ்வான் செல்ஸ் இருக்கு, ஆக்சான் இருக்கு, மயலின் உரை இருக்கு, ரான்வியர் கணு இருக்கு, ஆக்சான் முடிவு பகுதி இருக்கு, சினாப்டிக் குமிழ் இருக்கு. ஏன் இதை உங்களை மெமரி பண்ண சொல்றேன்னா, ஏதாவது ஒரு பகுதியை கொடுத்துட்டு இது என்னன்ட்டு ஏரோ மார்க் போட்டு கேட்பாங்க. கொஸ்டின் மார்க் போட்டு இது என்ன அப்படின்னு கேட்பாங்க. என்னென்னமா சொல்லுங்க. யார் சொல்றா? சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு தாட்டி பார்க்குறீங்களா? சீக்கிரம். டென்ட்ரைட்டுகள் இருக்கு, நெசல் துகள்கள் இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்க. டென்ட்ரைட்டு, நெசல் துகள்கள், உட்கரு, செல் உடல் அப்படின்னு சொல்லிடுறோம். ஸ்வான் செல்ஸ், ஆக்சான், மயலின் உரை, ரான்வியர் கணு, ஆக்சான் முடிவு பகுதி, சினாப்டிக் குமிழ். சொல்லுங்க சொல்லுங்க. எங்கம்மா யாருமே திறக்கமோ வாயை திறந்து சொல்ல மாட்டீங்க? டென்ட்ரைடுகள் சார். டென்ட்ரைட்டுகள், நிசல் துகள்கள், உட்கரு, செல் உடலம், உட்கரு, செல் உடலம், செல் உடல், ஸ்வான் செல், ஆக்சான், ஆக்சான், மயலின் மயலின் உரை, ரான்வியர், ரான்வியர் ஆக்சான் கணு. ஓகே, வெரி குட். வேற யாராவது? வேற யாராவது? வெரி குட். வேற? டென்ட்ரைட்கள், நிசல் துகள்கள், உட்கரு, செல் உடல், சிவான் செல்கள், ஆக்சான்,
மயிலின் உரை, ரான்வேர்கனு, ஆக்சன் முடிவு பகுதி, சினாப்டிக் குழல் சார். வெரி குட். வேற பாய்ஸ்ல யாராவது சொல்லுங்க. சொல்லுங்க யாராவது, சீக்கிரம் அடுத்ததுக்கு போலாம். சார் டென்ட்ரைடுகள், நிசல் துகள்கள், உட்கரு, செல் உடலம், ஸ்வான் செல், ஆக்சான், மயலின் உரை, ரன்வீர்கனு, ஆக்சான் முடிப்பது, சினாப்டிக் குழல். ஓகே, வெரி குட். இதெல்லாம் ஒரு 2 தாட்டி பார்த்தோம்னா டப்புன்னு சொல்ற மாதிரி நம்ம அதை அப்படியே ஒரு தாட்டி டென்ட்ரைட்னு சொல்லும் போது ஒரு 4-5 தாட்டி டென்ட்ரைட்னு நம்ம சொல்லி பார்த்துடணும். ஓகேங்களா? இப்ப இந்த டயக்ராமை கொடுத்துட்டு ஏதாவது ஒரு பகுதியை வந்து இது என்னன்னு கேட்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரியும் நமக்கு கொஸ்டின் இருக்கு. நல்லா பார்த்துங்க, இது முக்கியமானது. சரிங்களா? அடுத்தது பாருங்க. ஆக்சான் மற்றும் டென்ட்ரான்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நியூரான்கள் 3 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அதான் நம்ம பார்த்தோம். பலமுனை நியூரான்கள். இவ்வகையில் ஒரு ஆக்சானும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்ணிக்கையில் டென்ட்ரைட்டுகளும் இருக்கும். சரிங்களா? ஆக்சானும் இருக்கும், டென்ட்ரைட்டுகளும் இருக்கும், செல் உடலமும் இருக்கும். இதுதான் பலமுனைன்னு சொல்றோம். பெருமுளையில் புறணி பகுதியில் காணப்படுகின்றன. இருமுனை நியூரான்கள். இவ்வகையில் ஒரு ஆக்சான் மற்றும் ஒரு டென்ட்ரைட் இருக்கும். இதுல வந்து இருமுனை அப்படின்னா செல் உடலம். சரி, ஓகே. பாருங்க, ஒரு சில இதுல வந்து கொஞ்சம் மாறி இருக்கு. இதுல உங்களுக்கு இருக்கிறத நம்ம படிச்சுக்குவோம். இருமுனை நியூரான் அப்படிங்கும்போது இவ்வகையில் ஒரு ஆக்சான் மற்றும் ஒரு டென்ட்ரைட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. செல் உடலத்தையே விட்டுறாங்க. அப்ப இதுல பாருங்க, நியூரான்ல வந்து இவ்வகையில் ஒரு ஆக்சான் மற்றும் ஒரு டென்ட்ரைட் இருக்கும். ஒரே ஒரு டென்ட்ரைட் இருக்குங்கிறாங்க. அப்ப யாரோ ஒருத்தர் சொன்னீங்க, அது கரெக்ட் தான். சரிங்களா? செல் உடலத்தை இதுல விட்டுறாங்க. நல்லா பாத்துக்கங்க. அடுத்தது ஒருமுனை நியூரான்ல இவ்வகையில் ஒரு ஆக்சான் மட்டும் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இதுலயும் செல் பாடியை விட்டுறாங்க. சரிங்களா? ஆக்சானை வச்சு ஆக்சானும் என்ன இருக்கும், அந்த டென்ட்ரானை வச்சு பிரிக்கிறாங்க. இது நமக்கு 12th என்ன இருக்கோ நம்ம அதுதான் படிச்சாகணும். சரிங்களா? இதுதான் நம்ம கரெக்டா பார்த்துக்குங்க. இதை வச்சு 3 டைப்பா நம்ம பிரிக்கிறாங்க. சரிங்களா? என்னென்ன, ஆக்சானும் டென்ட்ரானையும் வச்சுதான். ஆக்சானும் டென்ட்ரானும் இருக்கா அப்படின்னா அதை வச்சு பிரிச்சிடுறாங்க. சரிங்களா? இதுல 3 டைப் நம்ம பார்த்தோம். யூனிபோலார், பைபோலார், மல்டிபோலார். பைபோலார் எங்க இருக்கும்? ரெட்டினா ஆஃப் த ஐல இருக்கும். சரிங்களா? ரெட்டினா ஆஃப் த ஐல தான் பைபோலார் நியூரான் இருக்கும். ஸோ அதே மாதிரி பாருங்க, இதுல ஒருமுனை நியூரான்கள். இவ்வகையில் ஒரு ஆக்சான் மட்டும் உள்ளது. பொதுவாக இது கருநிலையில் காணப்படுகிறது. கருலாம் வளர்ச்சி அடைகிற நிலை. கருவில் இருக்கிற செல் எல்லாமே நல்லா வளரும். அதான் நம்ம சொன்னோம், எங்கெல்லாம் டெவலப் ஆகிட்டு இருக்குதோ அந்த இடத்துல தான் வந்து என்ன இருக்கும், யூனிபோலார் நியூரான் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதை நல்லா பார்த்துங்க. அடுத்தது பாருங்க, 2 வகையிலான ஆக்சான்கள் உள்ளன. அவைகளான நரம்பு காப்புரையாக்கப்பட்ட ஆக்சான்கள் அல்லது மயலின் உரை கொண்ட ஆக்சான்கள் மற்றும் நரம்பு காப்புரையற்ற ஆக்சான்கள், மயலின் உரையற்ற ஆக்சான்கள். சரிங்களா? 2 வகையான ஆக்சான்களை வந்து மேல ஒரு கவரிங் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வச்சு 2ஆ பிரிச்சிடுறாங்க. சரிங்களா? மேல கவரிங் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வச்சு 2ஆ பிரிச்சிடுறாங்க. அதுல நம்ம என்ன சொல்றோம், மயலின் ஷீட்டட் நியூரான், நான் மயலினேட்டட் அப்படின்னு 2 டைப்பா நம்ம பிரிச்சிடுறோம். சரிங்களா? ஸோ இதுல மெயினா வந்து நமக்கு மயலின் உரை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வச்சு 2 டைப்பா பிரிச்சிடுறாங்க. அதே மாதிரி பாருங்க, சில ஆக்சான் என்பது ஒரு நீண்ட இலை போன்றது. இதன் முனைப்பகுதி கிளைத்து காணப்படுகின்றன. ஒவ்வொரு கிளையும் குமிழ் போன்ற முடிச்சில் முடிகிறது. ஆக்சான் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நீளமான பகுதியா இருக்கும். அதோட முனைப்பகுதியெல்லாம் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் கிளைச்சு காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொன்னு பாருங்க, ஆக்சான்கள் செல் உடலில் இருந்து பெரும் தூண்டல்களை நரம்பிணைப்பிற்கு அல்லது நரம்பு தசை சந்திப்பிற்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன் அப்படின்னு பார்த்தோம். இந்த ஸ்னாப்சிஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன்ல வந்து அசிடைல் கோலைன் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்சஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்.
அந்த இடத்திற்கு ஆக்சான்கள் செல் உடலில் இருந்து பெறும் தூண்டல்களை நரம்பிணைப்பிற்கு அல்லது நரம்பு தசை சந்திப்பிற்கு கடத்துகின்றது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு மேல பாருங்க, ஒரு நரம்பு சந்திப்பு முடிச்சு அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சினாப்டிக் நாப் என்று அழைக்கப்படுகிறது. இது நரம்புணர்வு கடத்திகள் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் எனப்படும் வேதிப்பொருட்களுடன் கூடிய சினாப்டிக் பைகளை கொண்டுள்ளது. ஒண்ணும் இல்லை, இதோட முனைப்பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஒரு மொட்டு மாதிரி கொஞ்சம் இதா இருக்கும். ஒரு பை பகுதிகளை கொண்டிருக்கும். சினாப்டிக் வெசிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு நியூரானோட ஆக்சானும் அந்த முனைப்பகுதியும் இன்னொரு நியூரானோட டென்ட்ரானும் ஒன்னா ஜாயிண்ட் ஆகும். அந்த பகுதிகள் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும், பை போன்ற அமைப்பை பெற்றிருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இது நரம்பு சந்திப்பு முடிச்சு என்று அழைக்கப்படுகிறது. இது நரம்புணர்வு கடத்திகள் எனப்படும் வேதிப்பொருட்களுடன் கூடிய சினாப்டிக் பைகளை கொண்டுள்ளது. சினாப்டிக் சினாப்சிஸ் அப்படின்னா இணையக்கூடிய இடம். அந்த இடத்துல ஒரு பைகளை மாதிரி கொண்டிருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி இதுல பாருங்க, இதுல தான் நம்ம பார்த்தோம் ஒரு முனை நியூரான் எங்க இருக்கும், அதே மாதிரி இருமுனை நியூரான் எங்க இருக்கும், மல்டிபோலார் நியூரான் எங்க இருக்கும். அதே மாதிரி நியூரான்களை 2 வகைகளா பிரிக்கலாம். மயலின் உறை உள்ள நியூரான், மயலின் உறை அற்ற நியூரான் அப்படின்னு 2 பகுதியா பிரிக்கிறோம். சரிங்களா? சினாப்சிஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எங்க இருக்கும், ஒரு நியூரானோட ஆக்சானோட எண்டு பகுதியும் இன்னொரு நியூரானோட அதோட டென்ட்ரைட்ஸும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறத தான் நம்ம என்ன சொல்றோம், சினாப்சிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த சினாப்சிஸ் பகுதியில் எப்படி இருக்கும், சினாப்டிக் நாபு மாதிரி இருக்கும், கொஞ்சம் பெருசா அந்த இடம் ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் சினாப்டிக் நாப் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அடுத்தது பாருங்க, மயலின் உறை கொண்ட நரம்பிழைகள் ஸ்வான் செல்களால் மூடப்பட்டுள்ளன. இது ஆக்சானை சூழ்ந்து ஒரு மயலின் உரையை உருவாக்குகிறது. அந்த டயக்ராம்லயே இருக்கு. அதோட ஒரு பகுதியில வந்து மயலின் உறை இருக்கும், அதுல ஸ்வான் செல்கள் இருக்கு. அருகில் உள்ள 2 மயலின் உரைகளுக்கு இடையே காணப்படும் இடைவெளிக்கு ரான்வியர் கணு, நோட் ஆஃப் ரான்வியர் என்று பெயர். சரிங்களா? அருகில் உள்ள 2 மயலின் உரைகளுக்கு இடையே காணப்படும் இடைவெளிக்கு ரான்வியர் கணு என்று பெயர். சரிங்களா? அடுத்தது பாருங்க, மயலின் உறை கொண்ட நரம்பிழைகள் முதுகு மற்றும் மண்டையோட்டு நரம்புகளில் காணப்படுகின்றன. மயலின் உறை கொண்டது எல்லாமே நம்ம பார்த்தோம், முதுகுலியும் மற்றும் மண்டை ஓட்டு நரம்புகளில் காணப்படுகின்றன. மயலின் உரையற்ற நரம்பிலை ஸ்வான் செல்களால் சூழப்பட்டுள்ளது. இது ஆக்சானை சூழ்ந்து மயலின் உரையை உருவாக்குவதில்லை. மேலும் இது தானியங்கி மற்றும் உடல் நரம்பு மண்டலத்தில் பொதுவாக காணப்படுகிறது. ஸோ இதுதான் பிரெயின்லயும் ஸ்பைனல் கார்ட்லயும் மயலினேட்டட் நியூரான் நிறைய இருக்கும். சரிங்களா? தானியங்கி நரம்பு மண்டலத்துல இருக்கிறதெல்லாம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மயலின் உறை அற்றது. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும். இப்ப நம்ம என்ன பார்த்துருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நியூரான், சரிங்களா, ஒரு நியூரானோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, அதுல என்னென்னலாம் இருக்கு, என்னென்ன பகுதிகள்லாம் இருக்கு, இதெல்லாம் பாருங்க. இப்ப நம்ம பார்த்தது எல்லாம் ஆக்சான்னா என்ன, மயலின் உரைனா என்ன, அந்த 2 கணுவுக்கு இடையில இருக்கிற பகுதிக்கு பேர் என்ன, ரான்வியர் கணு. சரிங்களா? ஆக்சான் முடிவு பகுதி, அதுலதான் சினாப்டிக் குமிழ், இந்த இடம் பாருங்க, சினாப்டிக் குமிழ் அப்படின்னு சொல்றோம். இது எல்லாமே இதுல இருக்கு. சரிங்களா? இன்னைக்கு ஒரு சிம்பிளானது தான் பார்த்துருக்கிறோம். நரம்பு மண்டலத்தை வந்து 2 டைப்பா பிரிக்கலாம். சென்ட்ரல் நியூரல் சிஸ்டம் அப்படின்னு பிரிக்கிறோம். அதே மாதிரி பெரிபிரல் நியூரல் சிஸ்டம் அப்படின்னு 2 டைப்பா பிரிக்கிறோம். பெரிபிரல் நர்வஸ் சிஸ்டத்தை வந்து எகைன் டிவைடட் இன்டு 2 டைப்ஸா பிரிக்கிறோம். அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். இன்னொன்று வந்து சொமேட்டிக் அப்படின்னு சொல்ற உடல் நரம்பு அப்படின்னு ஒரு வகையா பிரிச்சிடுறோம். சரிங்களா? இதை 2 வகையா நம்ம பிரிச்சிடுறோம். இதுல வந்து அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரிங்களா? அதே மாதிரி உட்செல்லும் இலைகள் இருக்கு, வெளிச்செல்லும் இலைகளும் இதுல இருக்கு அப்படின்னு பார்த்துருக்குறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பைபோலார் நியூரான் எங்க இருக்கும் அப்படின்னா ரெட்டினாவில் இருக்கும் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுங்க. பைபோலார் நியூரான் எங்க இருக்கும், ரெட்டினா ஆஃப் த ஐ. சரிங்களா? அதே மாதிரி மேல பாத்தீங்கன்னா பூச்சிகள்ல வந்து பிரெயின் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கேங்க்லியனா இருக்கும். இன்செக்ட்ல வந்து பிரெயின் எப்படி இருக்கும், ஒரு கேங்க்லியனா இருக்கும்
அப்படின்னு பார்த்தோம். நம்ம வெர்டபிரேட்ஸ்ல வந்து பிரெயின் நல்லா டெவலப் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? அதே மாதிரி கீழ்நிலை முதுகு நாணற்றவைகள்ல வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைட்ராவை எடுத்துக்கிறோம். நம்ம இதுக்கு முக்கியமான எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிறோம்? ஹைட்ராவை எடுத்துக்கிறோம். இதுல நியூரான் எல்லாமே ஒண்ணா சேர்ந்து எப்படி இருக்கும்? ஒரு வலைப்பின்னல் அமைப்பு உண்டாக்கியிருக்கும் அப்படின்னு பார்த்துருக்குறோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. இந்த ஏரியா வந்து ஈஸியானது தான். இதுல ஹோமியோஸ்டாசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹோமியோஸ்டாசிஸுக்கு நம்மளோட நரம்பு மண்டலமும் அதே மாதிரி நாளமில்லா மண்டலமும் ரொம்ப முக்கியமான பங்கை வகிக்குது. நரம்பு மண்டலமும் நாளமில்லா சுரப்பி மண்டலமும் ரொம்ப முக்கியமான பங்கை வகிக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஹோமியோஸ்டாசிஸ்னா என்னன்னு பார்த்துருக்குறோம். which maintain the internal equilibrium. நம்ம உடம்போட இன்டர்னல் ஈக்லிபிரியத்தை கரெக்டா மெயின்டைன் பண்றது தான் ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு பார்த்துருக்குறோம். நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு ஆர்கன் மட்டும் ஒர்க் ஆகல, அதோட சேர்ந்து இன்னும் நிறைய ஆர்கன் சிஸ்டம் எல்லாமே அதுக்கு கோஆர்டினேட் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? யூனிபோலார், பைபோலார், மல்டிபோலார் இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. ஆக்சான் அதே மாதிரி டென்ட்ரான், ஆக்சான் டென்ட்ரான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சான் டென்ட்ரான்ல நிறைய இது மாதிரிலாம் இருக்கும். செல் பாடியை அவங்க விட்டுறாங்க. சரிங்களா? செல் பாடியை விட்டுட்டு இது ரெண்டையுமே கணக்கெடுத்து யூனிபோலாரா, பைபோலாரா, மல்டிபோலாரா அப்படின்னு சொல்றாங்க. இதை நல்லா பார்த்துக்குங்க. ஓகேம்மா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? சரிங்க. இந்த தேர்ட் லெசனை நல்லா படிச்சுங்க. மூமெண்ட் நடத்தணும்ல, அதுல நம்ம வந்து ஒரு டெஸ்ட் வச்சிடலாம். அதை நல்லா படிச்சுக்கங்க. ஓகே, தேங்க்யூ. Thank you, sir. Thank you, sir. ஓகே, தேங்க்யூ. Thank you, sir.